ஆண்டவர் லட்சணமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம் எந்த வார்த்தையை தியானிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மாய்மாலமான கிறிஸ்தவர்கள். மாய்மாலமான கிறிஸ்தவர்கள் கேட்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா தேவன் இதை பற்றி பேச சொல்லியிருக்கிறார். அதனாலதான் உங்களோட கூட இதை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஏன் இந்த மாய்மாலமான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இடத்துல இந்த மாய்மாலமான ஒரு கேரக்டர் இருக்கு. நத்திங் பட் ஹிப்போக்ரிட். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம ஒரு டியூவல் ரோல் பண்ணிட்டு இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா. எப்படி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆபீஸ்ல ஒரு 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 விதமான ஒரு கேரக்டர்ல இருப்போம். வீட்டுல இருக்கும்போது ஒரு விதமான கேரக்டர் இருப்போம். ஸோ நம்ம ஆஃபீஸ்ல நமக்கு பாஸ் இருப்பாங்க, நம்மளோட கலீக்ஸ் இருப்பாங்க. அப்போ நம்ம ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பாஸ் கிட்ட நம்ம நல்லா நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக ரொம்ப தன்மையாகவோ இல்லை ரொம்ப காமாவோ ரொம்ப பேஷண்டாகவோ நல்லா ரெஸ்பான்சிபிளா இருந்து நம்ம வேலையில செய்வோம். அதே கூட நம்ம கூட வேலை செய்யற கலீக்கிட்டையும் அதே போல நம்ம ரொம்ப நல்லவர்களை போல நம்ம காண்பித்துக் கொள்வோம். ஆனா நம்ம வீட்டுல வந்தோம்னா அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டா இருக்கும். நம்ம மனைவியின் இடத்துல அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, நம்ம பிள்ளைங்க இடத்துல கோபத்தை காட்டுறது, நம்ம அப்பா அம்மா கிட்ட கோபத்தை காட்டுறது. இப்போ இது ரெண்டு விதமான ஒரு கேரக்டர்ஸ் நம்ம வெளிப்படுத்துறோம். நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல நம்ம ஒரு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸும், நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல நம்ம இன்னொரு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸும் வெளிப்படுத்துறோம். இப்ப பாத்தீங்கன்னா, இதுல எது உண்மையான ஒரு குணாதிசயம்? ஒரு மனிதனுக்கு எது உண்மையான குணாதிசயம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்னா எப்பவுமே எல்லா இடத்துலயும் ஒரே விதமா இருக்கிறவனை தான் தேவன் விரும்புகிறார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். அவர் அப்போஸ்தலர்களிடத்துல எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் எல்லா இடத்துலயுமே இருந்தார். அவர் எங்க அப்போஸ்தலர் என்ன சொல்றாரோ அதேதான் சொல்லியிருப்பாரு. என்ன ஒண்ணு இவங்க கொஞ்சம் ரகசியங்களை சொல்லியிருப்பாரு, மக்கள் கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லலாம். ஆனா அவருடைய வே ஆஃப் அப்ரோச் எப்பவுமே எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். எந்த இடத்துலயுமே பாகுபாடு பார்த்தோ இல்ல டிஃபரன்சியேஷன் பண்ணியோ ஒரு என்னைக்குமே நடந்ததில்லை. ஆனா ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ் நம்ம எல்லாரும் நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறோம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். நாம எந்த குணாதிசயத்தை காண்பிக்கிறோம்? நம்முடைய வேலை ஸ்தலத்துல என்ன குணாதிசயத்தை காட்டுறோம், நம்முடைய வீட்டுல நம்ம என்ன குணாதிசயத்தை காட்டுகிறோம் என்பதை பார்க்கணும். ஏன் இந்த மாய்மாலம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆண்டவர் உணர்த்தினார்னா, அநேக நேரத்துல நானும் சரி என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல இந்த மாய்மாலமான ஒரு வேஷத்தை தரித்தவனா இருந்திருக்கிறேன். நம்மளுடைய சர்ச்சுக்கு போகும்போது நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவனை போல நம்மளை காண்பித்துக் கொள்வோம். வெள்ளை சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நல்லா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அப்படியே பணிவாக பிரைஸ் தி லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படின்னு பேசுவோம். ஆனா அதே நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா அந்த சமாதானமோ இல்ல அந்த அன்போ நம்ம குடும்பத்துல இருக்கவங்க கிட்டயோ நம்ம காண்பிக்கிறது இல்லை. அதே அந்த பரிசுத்தம்ன்ற போல நம்ம ஒரு வேஷம் தரித்துக் கொள்வோம். சர்ச்சுக்கு போகும்போது வெள்ளை டெஸ்ட்டை போட்டுட்டு நம்ம போயிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரமாண்டவரேன்னு சொல்லி துதிச்சு ஆராதிக்கிறதெல்லாம் பண்ணுவோம். ஆனா வீட்டுல வந்தப்புறம் டிவி ஆன் பண்ணிட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், சினிமாங்களை பார்த்து கொண்டு இருப்போம், புறம் பேசி கொண்டிருப்போம், அசுத்தமானவர்களை செய்து கொண்டிருப்போம். அதே வாய் தான் அங்க தேவனை துதிச்சுது, இப்ப அதே வாய் தான் இங்க தேவனை தூஷிக்குது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதும் பார்க்கிறதும், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது தான் மாய்மலமான வாழ்க்கை. நீ சர்ச்சுக்குள்ள எப்படி இருக்கியோ அப்படியேதான் வீட்லயும் இருக்கணும். நீ வீட்டுல எப்படி இருக்கு சர்ச்சில் அப்படிதான் இருக்கணும். இப்படி இருக்க முடியுதா நம்மளால? ஏன் நம்மளால இருக்க முடியல? யோசிச்சிருக்கீங்களா பிரியமானவர்களே? இதுதான் மாய்மலமான வாழ்க்கை பிரியமானவர்களே. இதைதான் தேவன் அருவருக்கிறார். ஒருத்தர் சொல்ல தெரியுமா, நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருந்தால் உன்னை தேவன் வாந்தி பண்ணி போடுவார். வாந்தின்றது நமக்கு தெரியும், which is something useless. அது ஒரு மனுஷத்துல வெளியே ஒரு பிரயோஜனமே இல்லாதது. அப்படி ஆண்டவர் நம்மளை வாந்தி பண்ணி போடணும்னு நினைச்சோம்னா இந்த மாயமான வாழ்க்கையை நம்ம வாழலாம், மாயமான வேஷத்தை நம்ம தரித்து கொண்டு வாழலாம். அப்படி வாழும்போது என்ன நடக்கும்? கண்டிப்பாகவே நிச்சயமாகவே 100% நம்ம ஒண்ணு குறிச்சு வச்சுக்கலாம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. இதை ஏன்டா இப்படி நீ சொல்ற ஓப்பனா, நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதைதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார். நான் மாய்மாலமான வேஷத்தை தரித்திருக்கும் பொழுது தேவன் சொன்ன காரியம், நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் என்றால் நீ ஒத்த வேஷத்தை தரித்த, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்தவனா இருக்கணும். ஒத்த வேஷம்னா நீ வீட்டுல இருக்கிறது போலதான் வெளியே இருக்கணும், நீ வெளியே இருக்கிறது போலதான் வீட்டுல இருக்கணும், நீ வீட்டுல இருக்க போறதான் சபையில இருக்கணும், நீ சபையில இருக்கிறது போலதான் வீட்டுல இருக்கணும். எல்லா இடத்திலும் நீ ஒரே விதமாக உன்னை நீ வெளிப்படுத்திக் கொள்கிறாயா என்பதை தான் தேவன் கேட்கிற ஒரு பெரிய கேள்வி பிரியமானவர்களே. இதை நாம செய்கிறோமா என்பதை நாம் நிதானித்து நம்மை நாமே புடமிட வேண்டும். இப்படி நாம நிதானித்து நம்மளை அறிந்தோமானால் நாம் நியாயத்திற்கப்படுவோம்.
சொல்லியிருக்காரு, நீங்க நிதானித்து தந்தீர்கள்னா நியாயத்திற்கப்படுவீர்கள். அப்போ நம்மளே என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணணும். நாம செல்ஃபா எடிஃபிகை பண்ணணும், நம்ம புடமிடணும். we have to enquire ourselves, are we doing the right thing, are we going in the right track, ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம புடமிடணும் பிரியமானவர்களே. அப்படி புடமிட்டா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நாம் ஒரு வார்த்தையை தியானிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இந்த புக்கை நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இதுல என்னன்னா, மோசே சீனாய் மலையில போய் 40 நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கீழே நடக்கிற அந்த சம்பவம் தான். இப்ப என்ன பார்ப்போம்னா, ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளிலும் இருந்த பொண்ணுகளை கழற்றி ஆரோனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருவினாலே கருப்பிடித்து ஒரு கண்டு குட்டியை உண்டு பண்ணினான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கத்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில எழுந்து சர்வாங்க தகன பலி இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இங்க என்ன பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய பலத்தினால கொண்டு செங்கடலை பிளந்து ஆண்டு கொண்டு இங்க சேர்த்தாருன்னா, இங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? 40 நாள் தான், ஒரு 40 நாள் 40 days மோசே அங்க இல்லாம போயிட்டாரு. உடனே மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல, மோசே செத்துட்டாரா என்னன்னு தெரியலன்னு உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்ச இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ மோசே செத்துட்டு இருப்பாரு, ஆனா நம்மள வழி நடத்துறதுக்கு நமக்கு ஒரு தேவன் தேவைன்னு சொல்லிட்டு உடனே புத்தி எங்க போகுது பாத்தீங்களா? வழி நடத்துவதுக்கு ஒரு தேவன் தேவை. ஏன்னா இவங்க நம்முடைய தேவனை பார்த்தது கிடையாது. தேவன் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிறாங்க, அற்புதத்தை பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு பிசிக்கல் ஃபார்ம் தேவை. இவங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் தேவை. யாரு? ஒரு சிலைய வார்ப்பித்து அதுதான் எங்களை வழி நடத்துன்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க. அதுக்கு துணை நின்றவன் யார் பாத்தீங்கன்னா ஆரோன். அதை செய்து கொடுத்தது யார் பாத்தீங்கன்னா ஆரோன். இத்தனைக்கும் ஆண்டவர் ஆரோன் இடத்திலும் மோசே இடத்திலும் பேசி கொண்டு வருகிறார். இத்தனை டைம் வரைக்கும் பேசிட்டு வர்றாரு. எல்லாத்தையும் ஆரோனும் கேட்கிறான், மோசையும் கேட்கிறாரு. ஆனா இங்க மோசே 40 நாள் வார்த்தைக்காக போயிருக்கிறாருன்றது ஆரோனுக்கு தெரியும். ஆனா இங்க ஆரோன் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, ஒரு மாய்மாலத்தின் காரியத்தை பண்ணிருக்காரு. என்ன மாய்மால காரியத்துல? இங்க ஆரோன் எப்படிப்பட்டதா இருந்திருக்கணும்னா, மோசே 40 நாள் போயிருக்காரு, நீங்க எல்லாரும் அமைதலா இருங்க, தேவன் மோசே வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும்னு சொல்லி ஆரோன் நீங்க சொல்லாம, இங்க ஆரோனுக்கு கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்கான், உங்க நகையெல்லாம் கழட்டி கொடுங்க, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு சிற்பத்தை செஞ்சு தரேன், அதுதான் நம்மள பலியிடுன்னு சொல்லிட்டு அதுக்கு பலியிடும்படி ஒரு தகன பலியையும் கட்டினானாமா. அவங்க ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி தர சொன்னா இவன் எக்ஸ்ட்ராவா ஒரு தகன பலியே பண்ணி போட்டான். ஒரு தகன பலியை, ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கத்தருக்கு பண்டிகை என்று கூறினான். இந்த காலை கத்தராயிட்டாருங்க. இப்போ இங்க ஆரோன் பண்ணது என்ன ஒரு வேலை? மாய்மாலமான ஒரு வேலை. மாய்மாலனா டியூவல் கேரக்டரை காட்டுறான். இங்க மோசையோடு இருக்கும் போது ஆரோன் வேற, மோசை இல்லாத போது ஆரோன் வேற. இதான் ஆண்டவர் உணர்த்தினாரு. தேவன் நம்ம கூட இருக்கும் போது நாம் எப்படி இருக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இல்லாத போது எப்படி இருக்கும்ன்றத தேவன் பாப்பார் இந்த சென்ஸ். தேவன் கூட என்னைக்குமே நம்ம கூட தான் இருக்காரு. இதை எதற்காக சொல்ல வரேன்னா, நீங்க சபைக்குள்ள இருக்கும் போது எப்படி இருக்கீங்க, சபையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க, நீங்க உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். நான் சபைக்குள்ள இருக்கும் பொழுது நான் எல்லாருக்கிட்டையும் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எப்படி இருக்காங்க, இப்படி பேசுற டோன்ல வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் மனைவி கிட்ட நல்லா இருக்கீங்களா மனைவி, நல்லா இருக்கீங்களா பிள்ளைகளே, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், இப்படி பேசுறீங்களான்றது நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நான் பேசுறத உங்களுக்கு கிண்டலும் கேலியுமா இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. ஏன்னா நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கும் போது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வெளியே காட்டிட்டு நீங்க சபையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு குணாதிசயத்தை காட்டினீங்கன்னா அதை தான் தேவன் நாங்க பார்ப்பாரு. இங்க ஆரோனு மோசையோடு இருக்கும் போது வேற ஆரோனு, மோசே இல்லாத போது கன்றுக்குற்றை உண்டு பண்ணி கொடுக்குற ஒரு ஆரோன். இததான் தேவன் வெறுக்கிற காரியம். பிரியமானவர்களே, நாம எல்லா நேரத்திலும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருப்பார். இதுக்கு அடுத்து கீழே வசனம் பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் சொல்லிட்டாரு. இங்க ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காரு எல்லாத்தையுமே. ஆரோனையும் பார்த்து கொண்டிருக்காரு, இஸ்ரேல் ஜனங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாருன்றத ஆரோன் இங்க மறந்துட்டான். அவன் ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியனா இருக்கிற ஆரோன் இதை மறந்துட்டு கன்றுக்குட்டியை செய்து
அதுக்கு பலிபீடத்தையும் கட்டி அதுக்கு பலி செலுத்தும்படி கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி ஆரோன் சொல்றானா, இவனுடைய மூளை எந்த அளவுக்கு மங்கி போயிருக்கும். சகலத்தையும் படைத்த தேவன் எல்லாவற்றையுமே பார்ப்பார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா இல்லையா? எபிரேயர்ல நம்ம பார்த்திருப்போம், சகலமும் அவருக்கு நிர்வாணமா இருக்குதுன்னு போட்டிருக்கு. அப்போ தேவன் எல்லாவற்றையுமே பார்ப்பார் என்பதை ஏன் நாம் மறந்து விடுகிறோம் பிரியமானவர்களே? அநேக நேரத்துல அதை நம்ம மறந்துடுறோம். தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மளை நியாயம் தீர்ப்பார், நம்ம இடத்துல கணக்கு கேட்பார் என்பதை நாம் சுத்தமா மறந்துட்டு சபைக்குள்ள நாம் ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம், சபையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம். இந்த லைஃப தான் ஆண்டவர் மாய்மால வாழ்க்கைன்னு சொல்றாரு. நீங்க உங்களை போர்ட்ரே பண்ணி கொள்றீங்கன்றத பார்க்கணும் பிரியமானவர்களே. அநேக வாலிபர்களை நான் பார்ப்பேன். நானும் வாலிபலா இருக்கும் போது இந்த காரியத்தை நான் பண்ணதுனால சொல்றேன். நாம் சபைக்குள்ள செல்லும் பொழுது இப்போ வந்து ஒரு ஃபேஷன் வந்துருச்சு, இந்த காதுல கடுக்க நணிகிறது, கையில வந்து ஒயரு இல்ல அந்த பேண்ட் மாதிரி போட்டு கொள்றது, இதெல்லாம் நம்ம போட்டிருப்போம் வெளியில. ஆனா நம்ம சபைக்குள்ள போகும்போது இதெல்லாம் கலட்டிட்டு நல்ல பையனா போல அப்படியே வந்து ஒண்ணுமே தெரியாதவன போல நம்ம சபையில போயிட்டு பிரைஸ் லார்ட் அங்கிள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்வோம். சபையை விட்டு வெளியே வந்தோடனே பேக்கெட்ல இருந்து எடுத்து கையில மாட்டிக்கிறது, காதுல மாட்டிக்கிறது. அப்ப இது என்ன வாழ்க்கை? நீ உன்னை யாரா போர்ட்ரே பண்ணணும்னு நினைக்கிற? வெளியே நீ கெட்டவன், சர்ச்சுக்குள்ள நீ நல்லவன். இல்ல 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 இல்ல, அது தப்பு. அப்படி இருக்க கூடாது. நீ உள்ள எப்படி இருக்கியோ அப்படிதான் வெளியே இருக்கு. ஏன்னா இந்த வேலையை நான் பண்ணியிருக்கேன் பிரியமானவர்களே. என்னுடைய ரட்சிப்புக்கு முன்பதாக நான் இதை பண்ணியிருக்கேன். அப்ப நீங்க யாரை போல நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது நீங்க காண்பிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் ஒரே விதமாய் நடந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சீசன் அங்கே பவுல் அதே போல நடந்து கொண்டிருக்காரு. ஆனா அநேக நேரத்தில் நாம் அதை பின்பற்றுகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பின்பற்றுறது இல்லை. நம்ம ஒரு வசனத்தை தியானி, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். எப்படி எனில் யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டிருந்தான். அவர்கள் வந்தபோதோ விருத்த தேசம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதர் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னாவாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியரை யூத முறையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? இது என்ன சொல்ல வர்றாருன்னா, பவுல் சொல்றாரு, யாக்கோபின் இடத்திலிருந்து வந்த சில பேர் வரத்துக்கு முன்பதாக பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தா, புறஜாதிகளோடு உட்கார்ந்து உணவு அருந்தி கொண்டிருந்தார், உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார். இப்போ யூதர்கள் வந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, உடனே அங்கிருந்து எந்திரிச்சு டக்குன்னு யூதர்கிட்ட போனோடனே இந்த மாய்மாலமான வேலையை பண்ண உடனே இதை பார்த்து பர்னபாவும் இழுப்புன்னு என்ன பண்ணா அதே பண்ணான். ஆனா இங்க பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாருக்கும் முன்பதாக எதிர்த்து நின்று வேதத்துக்கு நீ புறம்பா பண்றேன்னு சொல்லி அங்க உடனே கடிந்து கொண்டார். அப்போ பிரசங்கத்தை பண்ற நீயே அதன்படி ஃபாலோ பண்ணலன்னா எப்படி உன்னுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அதை பின்பற்றுவாள்னு கேட்பாருங்க. என்னன்னா, நீ யூதர் முறைமையா நடவாமல் புறஜாதியர் முறைமையா நடந்து கொண்டிருக்க, புறஜாதியர் யூதர் முறைமையா நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம்? பிரசங்கம் பண்ற நீயே அதன்படி நடக்காம மற்றவங்கள பிரசங்கத்தின்படி நடக்கும் நடத்தினா எப்படி அப்படின்னு கேட்பாரு. இப்போ இது என்னன்னா, ஆண்டவரை பத்தி அறிஞ்ச பேதுரு, பசுத்தாவியை பெற்ற பேதுரு, ஒரு ஆவிக்குரியவன், அற்புதத்தை செய்த பேதுரு, பிரதான அப்போஸ்தலன், எல்லாமே இருக்கு. ஆனா இங்க மாய்மாலமும் இருக்கு. என்ன பண்ணிருக்கான்? யூதர்கள் வந்தோடனே குறை சொல்லிடுவாங்க, ஏதோ சொல்லிடுவாங்க, நம்மள ஏதோ பண்ணிடுவாங்க, ஏதோ சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருக்கானா, பார்வைக்கு கிறிஸ்தவனை போல, என்ன கிறிஸ்தவை பின்பற்றுறது போல பார்வைக்கு தன்னை காட்டுறான். பார்வைக்காக காட்டிட்டு அவங்க போனதுக்கு முன்பதாக அந்த புறஜாதியின் இடத்துல உட்கார்ந்து அவன் என்ன பண்ணா, உணவு அருந்தி கொண்டிருக்கிறான். ஆனா யூதர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவன் உடனே அங்கிருந்து மாறி யூதர்கள் எடுத்த போகும்போது இந்த மாய்மாலத்தை பார்க்கிற பர்னபாவும் இதுல இழுப்புண்டு விழுறானா, நாம இன்னொருத்தனுக்கு இடரலா இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா நம்மளே அறியாம நாம் யாருக்காவது எக்ஸாம்பிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய பேர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கும் போது, ஆஸ் அ லீடர், ஆஸ் அ சர்ச் பாஸ்டர், ஆஸ் அ
preacher, as an evangelist, as a teacher, as a head of the family, as a pastor of the church, நீங்க எல்லாத்தையுமே இப்படி பண்ணும்போது உங்களை பார்ப்பதற்கு ஒரு முன்மாதிரியா இருப்பீங்க. நீங்க ஒரு ஊழியத்தை செய்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறீங்க, நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க, இல்ல ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு ஹெட் பொசிஷன்ல இருக்கீங்க, இல்ல குடும்ப தலைவரா இருக்கீங்க, குடும்ப தலைவியா இருக்கீங்கன்னா, உங்களை பார்ப்பதற்கு என்று சில இருப்பாங்க. உங்க பிள்ளைகளோ, உங்க சபை விசுவாசிகளோ, உங்களுடைய மாணவர்களோ, இல்ல உங்களுடைய எம்ப்ளாயிஸோ உங்களை பார்க்க முடியும். அப்ப நீங்க அங்க ஒரு மாய்மாலமான வேஷத்தை தரித்தீர்கள் என்றால், அதை பார்த்து ஆமா இவரே செய்யறாரு, நம்ம பாஸ்டரே செய்யறாரு, நம்ம அப்பாவே செய்யறாரு, நம்ம டீச்சரே செய்யறாருன்னு சொல்லி அதுல அவங்க விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல. இப்போ உங்களால இன்னொரு ஆத்மா இடல் அடையுது. இப்ப இதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. இப்போ இதுதான் அநேக கிறிஸ்தவர்கள் நாம் செய்கிறோம். நம்மை அறியாமல் நாம் வைக்கிற அந்த முன்மாதிரி தவறான முன்மாதிரியா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து பார்க்கிறது இல்ல பிரியமானவர்களே. அநேக நேரத்துல நாம் இந்த மாய்மாலமான வாழ்க்கையை வாழுகிறதுனால நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை பார்த்து இது சரியாதான் இருக்குன்னு நினைச்சு நம்மளை பின்பற்ற ஆரம்பித்து நாமும் நரகத்துக்கு போய் அவர்களும் நரகத்துக்கு தள்ளுகிறவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இதை நாம் நிதானித்து அறிய வேண்டும் பிரியமானவர்கள். இதை நாம் நிதானித்து அறியவில்லை என்றால் நாம் நியாயத்திற்கப்படுவோம். இதனால மற்றவங்களும் நியாயத்திற்கப்படுவாங்க. உங்களால அநேக ஆத்துமாக்கள் இடரல் ஆவதுக்கு காரணம் இருக்கு. நீங்க ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணும். ஆஸ் அன் எக்ஸாம்பிள், ஆஸ் அ ரோல் மாடல். ஒரு கிறிஸ்டியன் லைஃப் என்பது ஒரு டெஸ்டிமனியல் லைஃப், சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர் எந்த இடத்திலுமே தன்னை முன்மாதிரியா வைக்காம எந்த இடத்துலயுமே இல்லை, எல்லா இடத்துலயுமே எல்லா ஆஸ்பெக்ட்ல நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னாலும் he is the right example for us. அவர் தான் சரியான உதாரணமா இருந்திருக்கிறார் நமக்கு வேதத்துல. நாம் எந்த அப்போஸ்தலரையும் ஃபாலோ பண்ண தேவை. ஏன்னா எல்லா அப்போஸ்தலரையும் ஃபாலோ பண்ணா அவங்களும் மனுஷர்கள், பாடுள்ள மனுஷர்கள் தான், அவர் விழுவதற்கான சான்சஸ் இருக்கு. ஆனா நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னா தெரியும் நாம் எல்லா இடத்துலயுமே பர்ஃபெக்டா வர முடியும். இப்ப இந்த மாய்மானமான வாழ்க்கையை நாம் வாழ்றோமா இல்லையா பிரியமானவர்களே? நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துல கிரியை செய்யாம போயிடுச்சு. அதனாலதான் அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13 5 6. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லியிருப்பாரு. மத்தேயு 13 5 6. சில விதைகள் அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களை விழுந்தது. மண் ஆழமாய் இராதபடியினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இந்த ஓமையை ஆண்டு இது பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அதே 13 19 23. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களை, இந்த கற்பாறை நம்ம நல்லா கேர்ஃபுல்லா நோட் பண்ணும் பிரியமானவர்களே. கற்பாறை இடங்களே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ள வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடல் அடைவான். முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கற்பாறையிலும் முள்ளுள்ள இடங்களும் விதைக்கப்பட்ட வசனம் தான் அநேக கிறிஸ்தவர்கள் கிட்ட இருக்கிற காரியம். என்கிட்டயும் மாதங்களுக்கு முன்பதாக இருந்தது. காரணம் என்னன்னா, நம்ம வசனத்தை கேட்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது ஆமா எஸ் ஆண்டவர் வசனத்தை சொல்லிட்டாரு, நம்ம இதை ஃபாலோ பண்ணோம். ஆனா சர்ச்சை விட்டு வெளியே போய் அந்த சில மணி நேரங்கள் தான் அதோடைய இம்பாக்ட் இருக்கும். அந்த வசனத்துடைய தாக்கம் சில மணி நேரங்கள் தான் இருக்கும். அந்த தாக்கம் எப்போ போகும்னா, அந்த தாக்கம் கம்மியான உடனே உலக காரியங்கள் நமக்குள்ள வரும். உலக காரியங்கள் வரும்போது வசனத்தை கேட்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா வசனத்தை கேட்டு உடனே வெளியே போனோன்னு அந்த வசனத்தோடைய எசன்ஸ் கம்மியானோன்னு, வசனத்தோட எசன்ஸ் என்னைக்குமே கம்மியாகாது. நம்ம கிட்ட இருக்கிற பலவீனங்கள், நம்ம இடத்துல இருக்க பாவங்கள் அதை மேற்கொள்ளும் பொழுது அந்த வசனத்தின் எசன்ஸ் கம்மியாகும் போது என்ன ஆகும்னா, வேறு இல்லாத காரணத்தினால வசனம் டீப்பா ரூட் பண்ணியிருந்தாதான் அந்த வசனம் கிரியை செய்யும். அதை ரூட் பண்ணாம ஏன் காரணம்னா, கற்பாறையின் இடத்துல விதைக்கப்பட்ட ஒரு விதையா இருக்கும். கற்பாறையில விதைக்கப்பட்ட விதையா இருக்கும் போது அது ரூட் இல்லாதனால என்ன ஆகும்னா, அது வளர முடியாம செத்துரும். இதே போலதான் அநேக கிறிஸ்தவர்களாகிய நாம் வசனத்தை கேட்கிறவர்களா இருந்து கூட அதை செயல்முறையில கொண்டு வர முடியல.
செயல்முறையில கொண்டு வர முடியாததுனாலதான் இந்த மாய்மல வாழ்க்கை. வசனத்தை கேட்டு வருவோம், கேட்டு வந்தா நம்ம ஃப்ரெண்ட் சொல்லுவான், வாடா நம்ம போய் படத்துக்கு போலாம், இல்ல வெளியே போலாம், அங்க போலாம் இங்க போலாம்னு சொல்லி கேட்ட உடனே என்ன பண்ணுவோம், சரி ஓகே போலாம் அப்படின்னு நாம அந்த உலகத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வசனம் வந்து நமக்குள்ள டீப் ரூட் எடுக்காம போயிடும். டீப் ரூட் எடுக்காம போச்சுன்னா நம்ம விழுந்து விடுவோம். இதைதான் அநேக நேரத்துல நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்கள். இதை நாம் மறந்து விடுகிறோம். இதை நாம் மறக்கிறதுனாலதான் அநேக 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 பாவத்துக்குள்ள நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த மாய்மானமான வாழ்க்கைக்குள்ள வாழுவதற்கான ரீசனும் அதுதான் பிரியமானவர்களே. இதை நாம் புரியாம போயிட்டு இருக்கனாலதான் நம்ம இந்த மாய்மால வாழ்க்கைக்குள்ள போய்கொண்டிருக்கோம். அதே போல இன்னொரு வசனுக்கு, முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்து கேட்கிறான், இஸ் லிசனிங். உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கிப்படும். உலக கவலை, நாளைக்கு என்ன பண்ண போறேன், எனக்கு வேலை கிடைக்காம இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, ஐயோ எனக்கு குழந்தை இல்லை, வீட்டுல பிரச்சனை இருக்கு, வீட்டுல நோய், அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த கவலை எல்லாம் இருக்கும் போது இந்த வசனம் எப்படி வந்து க்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் போட்டு அந்த வசனத்தை நெருக்கி போறதுனால நம்ம வசனத்துல வளர முடியாம போயிடும். வசனத்துல வளர முடியாத போறதுனால என்ன ஆகுதுன்னா, நாம் மறுபடியும் இந்த மாய்மால வாழ்க்கைக்குள்ள போயிடும். மறுபடியும் சண்டே ஆனா மட்டும்தான் பரிசுத்தம். சண்டே அந்த 2 hours முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பழைய கதவு, பழைய குருடி கதவை திரடி, அந்த மாதிரி இந்த பழமொழி இருக்குல்ல, பழைய குருடி கதவை திரடி, அந்த மாதிரி நான் சண்டே 2 மணி நேரம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய பழைய வாழ்க்கை. வாரத்துல 2 மணி நேரம் சர்ச்சையில நாம கொடுக்கறது இதுதான் பரிசுத்தத்துக்கு நேராகவும், இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தாரா? வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க வேதத்தை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருந்தா மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் பிரியமானவர்களே. அதன்படி நடக்கிறவர்களா இருக்கணும். வாசிக்கிறது மட்டும் அல்லாம அந்த வசனத்தின்படி நடக்கிறதா இருந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். வசனத்தை கேட்டும் உணராதவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. ஏன்? நீங்க ஒரு விஷயத்த கேட்டும் அதை பிராக்டிஸ் பண்ணாம போனீங்கன்னா அதோடைய பலனை உங்களால பார்க்க முடியாது. நீங்க ஒரு 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 எக்ஸசைஸ் நீங்க பாக்குறீங்க, நீங்க பாக்குறத செஞ்சாதான் அந்த எக்ஸசைஸோட இம்பாக்ட் வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். பாக்குறதுனால உங்களால வெயிட் லாஸ் பண்ணிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ நாம் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்கிறோமான்றத நாம பார்க்கணும் பிரியமான. அப்படி பார்த்தா மட்டும்தான் நாம நியாய தீர்ப்புக்குள்ள தள்ளாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு அது ஏதுவா இருக்கும் பிரியமானவர்களே. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து யாருக்கு இருந்துச்சுன்னா நம்ம பேதுருக்கு இருந்திருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவரோடு பேதுரு வந்து 3 வருஷம் ஊழியம் பண்ணும்போது பேதுரு வந்து 3 வருஷமும் தேவனோடு கூட இருந்தார். கரெக்டா? அந்த 3 வருஷம் தேவனோடு கூட இருக்கும் போது எல்லா வசத்தையும் தேவனோடு கூட இருந்து பேதுரு கேட்டுக்கிட்டே வர்றாரு. இயேசு கிறிஸ்துவோட இருந்து எல்லாத்தையும் கேட்டே வர்றாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு, அற்புதத்தை எல்லாம் பாக்குறாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். மரித்ததுக்கு அப்புறம் அவரு உயிர்த்தெழுந்து வர்றதுக்கு முன்பதாக என்ன பண்ணான் பேதுரு பாத்தீங்களா? என்ன பண்ணிட்டான்? வாங்க மறுபடியும் மீன் பிடிக்க போலான்னு போயிட்டான். அவனோட பழைய வேலைக்கே போயிட்டான். அப்ப இந்த 3 வருஷம் கேட்ட பிரசங்கம், 3 வருஷம் பார்த்த அற்புதம், இதெல்லாம் என்னாச்சு? went into vain. ஒரு குப்பைக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் அவனுடைய பழைய இதுக்கு போய் அவனும் இல்லாம மற்றவங்களையும் கூட்டிட்டு போயிட்டான் மீன் பிடிக்கிறதுக்கு. அப்போ நீ வசனத்தை கேட்டு வசனத்தை இப்படி வசனத்தை கொடுத்தவர் கூடவே வாழ்ந்து அவர் இல்லைன்ற சமயத்துல நீ பழைய வாழ்க்கைக்குள்ள போனா இதான் மாய்மாலமான வாழ்க்கை பிரியமானவர்களே. நம்ம வசனத்தோடைய அந்த டீப் ரூட் இல்லாம போச்சு. இங்க பேதருக்கு அந்த வசனத்தோடைய டீப் ரூட் இல்லாதனால என்னாச்சுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். பேதருவே முடிவு பண்ணிட்டு மீன் பிடிக்க போயிட்டான் பழைய மாதிரி. இப்படி பழைய மாதிரி மீன் பிடிக்க போனவன்னு என்ன ஆகும்? அவனுடைய பழைய வாழ்க்கை தானே வர ஆரம்பிச்சிடும். அவன் எங்க அங்க பரிசுத்தமா வாழ முடியும்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் இதற்காக கூப்பிடல பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, அந்த வசனம் நம்முடைய இருதயத்துல கிரியை செய்து நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு போற வார்த்தையா இருக்கணும். அது நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராக கைட் பண்ணி கொண்டு போற வார்த்தையா இருக்கணும். ஏன்னா அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும். அந்த வசனத்தை கேட்டும் நம்ம உணராதவர்களா இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை. அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தோம்னா நமக்கு பரலோகம். இப்ப அந்த வசனத்தை கேட்டு நம்ம நடக்காம போறதுனால தான் நமக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. நம்ம சர்ச்சில் இந்த மாய்மாலமான வாழ்க்கை, வேலை ஸ்தலத்துல மாய்மான வாழ்க்கை, எல்லா இடத்துலயும் இந்த மாய்மால வாழ்க்கை வரதுக்கு காரணம் என்னன்னா, நாம we are not standing in a single line or we are not standing in a single way. ஒரு வழிதான் பரலோகத்துக்கு பல வழிகள் கிடையாது. அப்போ நம்ம பரலோகத்தை தான் நம்ம மெயின் டார்கெட்டா வச்சிருக்கோம்னா
நாம் ஒத்த வேஷத்தை தருவார். உலகத்துக்கு ஒத்த வேஷம், ஒரே ஒரு வேஷம் தான் இருக்கணும் உலகத்துல. கிறிஸ்தவனா நீ கிறிஸ்தவனா உன்னை எல்லா இடத்துலயுமே போர்ட்ரே பண்ணும். நீ சபைக்குள்ள மட்டும் கிறிஸ்தவன், வெளியே வந்தோன்னா வாயில கெட்ட வார்த்தை வரும், நீ கிறிஸ்தவன் கிடையாது. உன் வாயில இருந்து என்ன வரணும்? வாயில இருந்து கெட்ட வார்த்தை புறப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மீட்க போறும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பசுத்தாவியை நீங்க துக்கப்படுத்தாத இருங்க, முத்திரையா கொடுக்கப்பட்ட பசுத்தாவியை துக்கப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம சபைக்குள்ள இருக்கும் போது இப்ப நிறைய சபைகள் என்னாச்சுன்னா சபைக்குள்ளேயே புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்துட்டு கதை பேசுறது, பிசினஸ் பேசுறது, அங்க ஒரு வியாபார ஸ்தலமா சபைகள் மாறிக்கொண்டு வருகிறது. இப்போ நம்ம பாக்குறோம் பிரியமானவர்களே. அந்த ஆதியில 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் சவுக்கு எடுத்து எல்லாத்தையும் அடிச்சாருன்னா அது இப்போ சபைக்குள்ள வந்துருச்சு. பிசினஸ் இங்கதான் எல்லாத்தையும் பண்ற ஒரு இடமா வந்துருச்சு. அதை நம்ம பேச போறது கிடையாது. இப்ப என்னன்னா சபைக்குள்ள என்ன வாழ்க்கையை வாழ்றோம், வெளில என்ன வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்றத நம்ம நிதானித்து அறியணும். நான் என்ன சொல்றேன்? ஆவிக்குரிய சபைகள். நான் சொல்றது பொதுவா சபைகள்ல ஆவிக்குரிய சபைகள். நீங்க உடனே நினைச்சுக்க கூடாது சபைனா சபைக்குள்ள வாழ்ற வாழ்க்கையை நான் சபைக்குள்ளேயும் இப்படிதான் பேசிட்டு இருக்கேன், வெளியே பேசுறேன், அந்த 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 சபையை பத்தி நான் பேசல. நான் பேசுகிறது ஆவிக்குரிய சபைகள். நீங்க உள்ள போனீங்கன்னா தேவ சத்தியத்தை மட்டும் கேட்பீங்க, தேவ வசனத்தை மட்டும் கேட்பீங்க. அந்த சபைகளை பத்தி, அந்த சபைகளுக்குள்ள இருக்கிற நீங்க ஆண்டோட சத்தத்தின்படி கேட்டு அப்படின்னு நடக்கிறவளா இருந்தீங்கன்னா வெளியே அதேபடியேதான் நடக்கணுமே தவிர அங்க மாய்மலமான வாழ்க்கைக்குள்ள போகலாம், மாய்மலமான வேஷத்துக்குள்ள போயிடக்கூடாது. அப்படி நீங்க போனீங்கன்னா தேவன் உங்களை கணக்கு கேட்பார். பிரியமானவர்கள், எல்லாவற்றுக்குமே ஒரு கணக்கு வச்சிருக்காரு ஆண்டவர். எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. அப்ப அந்த அளவுகோலை தேவன் உங்களிடத்துல கேட்க வல்லவரா இருக்கிறார். அதனால நீங்க அதை குறித்து கவனமாய் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. சோ இன்னைக்கு இந்த காரியம் என்னன்னா, மாய்மாலமான விஷயத்தை நாம் தரித்தவர்களா இருக்கக்கூடாது. என்றைக்குமே மாய்மாலமான விஷயத்தை தரித்தவர்களா இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. தேவன் அதை விரும்புகிறதே இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆரோனும் அதைதான் செய்தான், இங்க பேதுரும் அதைதான் செஞ்சான். இப்ப நாம வசனத்தை வாசிக்கிற நாமும் அதைதான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அதை செய்வதை நாம் மாற்றிக்கொண்டோமானால் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்காது. நமக்கு கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் இருக்கு. நியாய தீர்ப்புன்றது இருக்கும். அங்க நியாயம் தீர்க்கப்படும் பொழுது தேவன் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஆனா இதை நாம் புரிந்து கொள்ளாமல் நமக்கு வேணும்படி நம்ம இஷ்டத்துக்குன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, சர்ச்சில் ஒரு வாழ்க்கை, வீட்டுல ஒரு வாழ்க்கை, வேலை ஸ்தலத்துல ஒரு வாழ்க்கை, ஃப்ரெண்டுங்க கிட்ட ஒரு நல்ல வாழ்க்கை. ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சில பேர் பேசும்போது ரொம்ப நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுல அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. இப்படி நான் உலகத்துக்கு ஒரு ஒத்த விஷயத்தை தெரியாம வேற ஒரு வாழ்க்கை, அப்படியே உட்காந்து டிவி பார்ப்பேன், நான் சினிமாவை கேட்பேன், எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். ஆனா சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் நான் அப்படியே வெள்ளைன்னு சொல்லியுமா வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு ஹல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட்னு போனோம்னா தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு எல்லாமே வெளியரங்கமா நிர்வாணமா இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்ன்றத உட்பட அவர் கவனிச்சிருக்காரு. அதனால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க மாற்றிக்கொள்ளாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்க அதுல இருந்து வெளிவாங்க பிரியமானவர்களே. ஏன்னா தேவன் இதை உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் கொடுக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அதை புரிந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க நியாயம் தீர்க்க மாட்டீங்க. அதனால நீங்க உங்களை நீங்களே புடமிட்டுக் கொள்ளுங்க. நீங்க உங்களை நீங்களே புடமிட்டு நான் என்ன விஷயத்துல கரெக்ட் ஆகணும் அப்படின்றத நீங்களே உங்களை சோதித்து பார்க்கணும். நீங்க சோதித்து பார்த்து நீங்க தான் உங்களை பர்ஃபெக்ட் பண்ணிக்கணும். ஆஸ் ஒரு ஸ்கல்ப்டரா நீங்க செதுக்கணும். நீங்க உங்களை செதுக்குனாதான், தேவனுக்குள்ள உங்களை செதுக்குனா மட்டும்தான் அது ஒரு நல்ல ஒரு போர்ட்ரேவா வரும். இல்லைன்னா அது ஒரு அசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு போர்ட்ரேவா வந்துடும். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை எங்கள் ஆண்டவரே, அப்பா கேட்டிருக்க இந்த வசனம் ஆண்டவரே எங்களோட இருதயத்துல கிரியை செய்யும்படியாகும் ஆண்டவரே. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடினால என்னையும் சரி கேட்கிறவர்களுடைய இருதயத்தையும் ஆண்டவரே அதை குத்தி ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராய் வழி நடத்துக்கிற ஒரு வார்த்தையா இருக்க முடியாது செபிக்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடப்பட்டு அதற்காக நமக்கு நன்றி. கேட்ட வசனத்தின்படியாக ஆண்டவரை வெறுமையா செல்லாதபடிக்கு இந்த வசனம் அவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து அவர்களை பரிசுத்தத்துக்கு நேராய் வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். தேவ நாமம் மாத்திரம் மயம்படுவதாக, தேவ நாமம் மாத்திரமே மயம்படுவதாக. சகலத்தையும் இந்த கருத்துல கொடுக்கணும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.